அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்தியர்கள் வாழும் பல பகுதிகளிலும் தினந்தோறும் உலகெங்கிலுமே தினந்தோறும் காலை பொழுது அவர்கள் வீட்டில் விடியும் போது பாரத் ரத்னா திருமதி எம்.எஸ். சுப்பலட்சுமி அவர்களுடைய வசீகரிக்கக்கூடிய குரலில் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று தொடங்கக்கூடிய வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தில்தான் தொடங்கும். காலை பொழுது விடிவதை உணர்த்தக்கூடிய பாடலாகவே இது இன்று நம்மிடையே பிரபலமாகிவிட்டது. அது என்ன சுப்பிரபாதம், அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதைத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம். காலை பொழுது மங்களமாக விடியும்படியாய் அந்த பொழுது விடிந்து விட்டதை உணர்த்தி ஒருவரை எழுப்பக்கூடிய நிலையில் இருப்பதுதான் சுப்பிரபாதம் என்று கூறப்படுவது. ஆங்கிலத்திலே ஒருவரை ஒருவர் காலை பொழுதில் சந்தித்துக் கொள்ளும் போது குட் மார்னிங் என்று கூறி முகமன் வழங்குகிறோம் அல்லவா, அதனுடைய நேரடி மொழிபெயர்ப்பாகவே சுப்பிரபாதத்தை பார்க்கலாம். அழகிய காலை பொழுது விடிந்து விட்டது, இனி எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கும்படியாக எல்லோரும் எழுந்து அவரவர்களுக்கான கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்று கூறி அரசர்களையும் இறைவனையும் பள்ளி உணர்த்துதல்தான் சுப்பிரபாதம் என்னும் மரபு. தமிழிலே மாணிக்கவாசகப் பெருமான் திருப்பள்ளி எழுச்சி என்று பாடுகிறார். சிவபெருமானை, அதுவும் ஆவுடையார் கோயிலில் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானை காலை பொழுது விடிந்து விட்டதற்கான அழகிய குறிப்புகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி, இறைவா உன் கோயில் வாயிலிலே அடியார்கள் எல்லோரும் குழுமிவிட்டார்கள், அதிலே ஒரு புறம் இருக்குவேதம் ஓதப்படுகிறது, மற்றொரு புறம் வீணை வாசிக்கப்படுகிறது, மற்றொரு புறம் யாழ் மீட்டப்படுகிறது. பல அடியார்கள் தங்கள் சிரத்தின் மேல் கரங்குவிந்து உன்னை தரிசிப்பதற்காக காத்திருக்கிறார்கள், நீ பள்ளி எழுந்தருளி எங்களுக்கு வாழ்விக்க வேண்டும் என்று வேண்டிக் கேட்டுக் கொள்ளுவார். அதேபோல் வைணவ சமயத்திலே தொண்டரடி பொடியாழ்வார் என்னும் ஆழ்வார், அவர் திருவரங்கம் பெரிய பெருமாளை பள்ளி உணர்த்தும் விதமாக திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். அந்த பாடல்களிலேயும் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் என்று தொடங்கி கிழக்கு திசையிலே கதிரவன் தன்னுடைய கிரணங்களை பரப்பத் தொடங்கிவிட்டான், இங்கே மங்கள வாத்தியங்கள் முழங்க பெரிய கோயிலாகிற ஸ்ரீரங்கத்தில் தேவாதி தேவர்களெல்லாம் கூடிவிட்டார்கள், அரசர்களெல்லாம் கூடியிருக்கிறார்கள், உன் அடியார்களெல்லாம் கூடியிருக்கிறார்கள், அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்று பள்ளி உணர்த்தும் விதமாக பாடியிருப்பார். இந்த மரபு அரசர்களுக்கும் இறைவனுக்கும் என்று சிறப்பாக இருக்கக்கூடிய மரபு. இதை அடியொத்தித்தான் சுப்பிரபாதம் பாடுதல் என்ற அமைப்பு இருக்க பார்க்கிறோம். அதிலும் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம், அது தொடங்கக்கூடிய அந்த கௌசல்யா சுப்ரஜா ராமா என்னும் ஸ்லோகம் நேரடியாக வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஆம், சுப்பிரபாதத்தின் முதல் ஸ்லோகம் ராமாயண ஸ்லோகம்தான். வால்மீகி விஸ்வாமித்ரர் மூலமாக ராமனை பள்ளி உணர்த்தக்கூடிய ஒரு கட்டம். விஸ்வாமித்ரர் ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு தான் காட்டிலே செய்யும் யாகத்தை பாதுகாக்க அவர்களை அழைத்து கொண்டு செல்லுகிறார் அல்லவா. அப்போது கங்கை கரையிலே சிறுவர்கள் இருவரும் உறங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களோ அரசளங்குமரர்கள். அவர்களுக்கு எல்லாவித சௌகரியத்தோடும் வாழ்ந்தும் இருந்த பழக்க வழக்கம். அரண்மனையிலே வாழ்ந்த அந்த சௌகரியம் அது குறைய காட்டில் நடக்க விட்டிருக்கிறார் விஸ்வாமித்ரர். இரவு பொழுது அசதியிலே சிறுவர்கள் இருவரும் உறங்கிவிட்டார்கள். காலை பொழுது சூரியன் தன் முதல் கிரணத்தை பரப்பிவிட்டான். அதை பார்த்து விடிந்தெழுந்த விஸ்வாமித்ரர் அங்கே உறங்கிக் கொண்டிருக்கும் அழகே வடிவமான குழந்தையான சிறுவனான ராமலக்ஷ்மணர்களை பார்க்கிறார். அந்த மாத்திரத்தில் அவர் எண்ணத்திலே அந்த ராமனுடைய முகப்பொலிவு வசீகரிக்க, கௌசல்யின் அன்பு குமரனான ராமா காலை பொழுது வாகிவிட்டது, நீ எழுந்திருக்க வேண்டும் என்று பொருள்படத்தான் இந்த ஸ்லோகத்தை பாடுகிறார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. கௌசல்யினுடைய மகனான நல்ல மகனான ராமா கிழக்கு திசையிலே சூரியன் தன்னுடைய கிரணங்களை பரப்பத் தொடங்கிவிட்டார். உத்திஷ்ட நரசார்தூல, நரர்களுக்குள்ளே மனிதர்களுக்குள்ளே புலி போன்ற சிறப்பு பெற்றிருப்பவனே, புருஷோத்தமனே என்று கூறி மனிதர்களுக்குள் தலைமை பெற்றவனான ராமனை தட்டி எழுப்பி கர்த்தவ்யம் என்கிறார். நீ செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. காலை நேரத்தில் எழுந்து குளித்து அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து இறைவனை வழிபட வேண்டியது மனிதர்களுக்கான கடமை அல்லவா. மனிதர்களுக்குள்ளே தலைமை பெற்று இருந்த ராமனை இப்படி சொல்லி தட்டி எழுப்பும் விதமாக அமைந்த பாடல். இந்த ஸ்லோகத்தை தான் வெங்கடேஸ்வர பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடிய போதும் முதல் ஸ்லோகமாக கொள்ளுகிறார்கள். இதுவே பழக்கமாய்ப்போய் அதன் பின்னும் கூட
பல்வேறு வைணவ ஆலயங்களிலும் வாழ்ந்த அறிஞர்கள், வைணவ பெரியவர்கள் அந்தந்த கோயிலுக்கு என்று சுப்பிரபாதம் பாடிய போது இதையே முதல் ஸ்லோகமாக கொள்ளுவது வழக்கமாகிவிட்டது. சரி, வால்மீகி ராமாயணத்திலிருந்து முதல் ஸ்லோகத்தை பெற்றிருக்கிறார். ஆனால் வெங்கடேச பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடியது எப்போது, யார் இதை எழுதியவர் என்று பார்த்தால் 15ஆம் நூற்றாண்டில் 1400கள் விஜயநகர பேரரசினுடைய ஆட்சி. அப்போது திருமலை தொடக்கமாக பல்வேறு ஆலயங்களும் மீண்டும் பொலிவு பெற்றிருந்த காலம். இஸ்லாமிய படையெடுப்பு முடிந்து ஒரு 100 ஆண்டுகளிலே எல்லா ஆலயங்களிலும் பழையபடி பொலிவு பெற்று நல்ல நிலையில் விழாக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்த காலம். அந்த காலகட்டத்தில்தான் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்று அழைக்கப்படும் வைணவ ஆச்சாரியர். இவர் மணவாள மாமுனிகளான வைணவ சமயத்தின் தலைமை ஆச்சாரியரினுடைய நேரடி சீடர் 8 பேர்களுள் ஒருவராக கருதப்படுகிறார். மணவாள மாமுனிகள் 14ஆம் நூற்றாண்டில் பிறந்து ஸ்ரீரங்கம் கோயில் இன்று நாம் காணும் அளவிற்கு மீட்டுருவாக்கம் செய்வதற்கு முக்கிய காரணியாக இருந்தவர். ஆழ்வார் திருநகரியிலே பிறந்த இந்த ஆச்சாரியர் ஸ்ரீரங்கத்திற்கு எழுந்தருளி ரங்கநாதனுடைய நித்திய உற்சவங்கள், நாள்தோறும் வருடந்தோறும் அங்கே நடக்கக்கூடிய விழாக்களை எல்லாம் பழையபடி சீர் செய்து இன்றைக்கு நாம் அரங்கநாதனை கண்டு தரிசிப்பதற்கு மூல காரணமான ஆச்சாரியர். அவரிடமே கல்வி பயின்று அவரிடம் தீட்சை முதலியவற்றை பெற்ற வைணவ ஆச்சாரியர்கள் 8 பேர்கள், அஷ்டதிக் கஜங்கள் என்பார்கள். அந்த 8 பேரில் ஒருவராக பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் எனப்படும் ஆச்சாரியர். இவர் திருமலையிலே இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச பெருமாள் ஆலயத்திலே தொண்டு செய்வதற்காக வேண்டி அங்கே எழுந்தருளி இருந்தார். 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இந்த ஆச்சாரியர்தான் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு சுப்பிரபாதம் பாடும் மரபை ஏற்படுத்தி அதற்கே ஒரு ஸ்லோகத்தை இயற்றுகிறார். 29 ஸ்லோகங்களால் ஆன வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம். அந்த சுப்பிரபாதத்தோடு கூட சிறப்பாய் வெங்கடேச ஸ்தோத்திரம், வெங்கடேஸ்வர பிரபத்தி, வெங்கடேச மங்களாசாசனம் என்று 4 பகுதிகளையும் எழுதி தினந்தோறும் திருமலையிலே அந்த மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய திருவேங்கடத்து அப்பனான பெருமான் கண்விழிக்க வேண்டி சூரியன் காலை கதிர்களை பரப்பும் காலத்தில் மங்கள ஒலியாக இசைக்கும்படியாய் இந்த 4 தலைப்புகளிலும் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை விண்ணப்பம் செய்யும் மரபு ஏற்பட்டிருக்கிறது. அதிலே முதல் 29 ஸ்லோகங்கள் சுப்பிரபாதமாக இருக்கும். அதை ஒவ்வொன்றாக பாடி இவர்களெல்லாம் உன்னை தரிசிக்க வந்திருக்கிறார்கள், சப்தரிஷிகளும் வந்திருக்கிறார்கள், நவக்கிரகங்களும் வந்திருக்கிறார்கள், அவர்களெல்லாம் உன்னை வழிபட்டுத்தான் நாளை தொடங்கும் வழக்கமுடையவர்கள், அவர்களுக்கு அந்த நாளுக்கான மங்களங்களை நீ வழங்க வேண்டும் என்று வேண்டும்படியாக இருக்கும். அதிலேயே வைணவ சமயத்தினுடைய தாத்பரியங்களை, மகாலட்சுமி பிராட்டியாரினுடைய ஸ்தானத்தை, அவளை எப்போதும் விட்டு பிரியாது மார்பிலேயே ஏந்தியிருக்கும் தன்மையை இதையெல்லாம் உணர்த்தியும் பாடியிருப்பார். உன்னுடைய திருவடிகளை அல்லாது எனக்கு வேறு பற்று இல்லை என்று பொருள்படும்படியாக பிரபத்தி, அவருடைய திருவடிகளை இறுகப் பற்றி கொண்டு இதையே நான் புகழாக கொள்ளுகிறேன், நீதான் என்னை காக்க வேண்டும் என்ற பொருளிலே வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்தியே என்று முடிவதாக பிரபத்தி ஸ்லோகங்களையும் சேர்த்தே விண்ணப்பம் செய்கிறார்கள். அதேபோல் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே என்று தொடங்கி மங்களாசாசனம், இறைவா எந்த குறையும் இல்லாமல் நாள்தோறும் உனக்கு விழாக்கள் நடைபெற்று எல்லா காலங்களிலும் இங்கே வரக்கூடிய அடியவர்களெல்லாம் உன்னை வணங்கி வழிபட்டு பேரடையும்படியாக எந்த குறையும் இல்லாமல் நீ வாழ வேண்டும் என்று பல்லாண்டு பாடக்கூடிய மரபில் மங்களாசாசனம் என்று கூறப்படும் அமைப்பிலேயும் ஸ்லோகங்கள் இவற்றையெல்லாம் தொகுத்துதான் இறைவன் திருமுன்பே சுப்பிரபாத காலத்தில் சேவிப்பதை வைணவ அறிஞர்கள் வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அதிலே தான் எத்தனை தூரத்திற்கு வைஷ்ணவ சமய கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை பார்த்தால் இதை பொருள் தெரிந்து ஓதினால் இன்னும் சுவை கூடியே இருக்கும் என்று கொள்ளலாம். திருமலை ஆலயத்தில் சுப்பிரபாத சேவை என்பதுதான் முதலில் தொடங்கக்கூடிய சேவையாக இருக்க பார்க்கிறோம். இன்றும் கூட அதை தரிசிக்க விரும்பும் அடியார்கள் அங்கே சென்று அமர்ந்து கேட்கும் காலத்தில் விடிவதற்கும் பல மணி நேரம் முன்பாகவே 2:30-3 மணி அளவிலே சுப்பிரபாதம் ஒலிக்கக்கூடிய அந்த இடத்தில் மெய்சிலிர்ப்பூட்டும் அனுபவமாக அது விளங்க பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளாக திருமலையிலே இந்த வழக்கம் பின்பற்றப்படுவதாக கூறுகிறார்கள். அந்த அமைப்பில் நாள்தோறும் அங்கே தொடங்கக்கூடிய நிகழ்ச்சியாக, மங்கள நிகழ்ச்சியாக, காலை பொழுதை வரவேற்கும் நிகழ்ச்சியாக இந்த சுப்பிரபாதம் பாடும் அமைப்பு இருக்க பார்க்கிறோம். இந்த திருமலையில் பாடப்பட்ட சுப்பிரபாதத்தினுடைய தாக்கம் சில காலத்திற்கெல்லாம்
பல்வேறு வைணவ ஆலயங்களிலும் அந்தந்த ஆலயங்களில் வாழ்ந்த வைணவ அறிஞர்கள் அந்தந்த ஆலயத்து இறைவனுக்கு சுப்பிரபாதம் பாடுவதை வழக்கமாக்கினார்கள். அதன்படி இன்று வரையிலும் கூட இந்திய தேசமெங்கும் பல்வேறு ஆலயங்களிலும் சுப்பிரபாதம் இயற்றப்பட்டு அதுவும் இசைக்கூட்டி ஓதப்படுவதை பார்க்கிறோம். காசி விஸ்வநாதர் பேரிலும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி பேரிலும் இன்னும் சொல்லப்போனால் அநேக ஆலயங்களிலும் சென்ற சில நூற்றாண்டுகளில் சுப்பிரபாதம் பாடும் வழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. காலை பொழுதை தொடங்கும் போது நம்முடைய எண்ண ஓட்டங்களை ஒருநிலைப்படுத்தவும், நமக்கான நல்ல விஷயங்கள் இன்று இறைவனருளால் நிச்சயம் கைகூடும் என்ற எண்ணத்தை கொண்டு வரவும், நம்மை இறைவனை நாடியே செயல்படுவோம் என்ற உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லவும் காலை பொழுதை சுப்பிரபாதத்தோடு தொடங்குவது பொருத்தமாகத்தானே இருக்கும். தமிழிலே பாடப்படும் சுப்பிரபாதத்திலும் கூட இதேபோல் இயற்கை வர்ணனைகளோடு தான் அந்த கால பொழுது தொடங்கும். காலையினுடைய அந்த மங்கள சின்னங்களையெல்லாம் இதிலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் சேர்த்து பாடியிருப்பார். திருமலையிலே விளங்கக்கூடிய 7 பர்வதங்கள், 7 மலைகளினுடைய பெயரை வைத்து சொல்லி, இந்த 7 மலைகளுக்கும் தலைவனான நீ காலை பொழுதை உணர்ந்து திருப்பள்ளி எழுந்து எங்களுக்கு அருள வேண்டும் என்று கூறியிருப்பார். ஆண்டாள், தொண்டரடிப்பொடியாழ்வார் ஆகியோர் வரிசையிலே எப்படி திருப்பாவை, திருப்பள்ளி எழுச்சி முதலிய நூல்களில் இறைவனை பள்ளியுணர்த்துவதை ஆழ்வார்கள் செய்தார்களோ அதே வரிசையில் பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் எனப்படும் இந்த ஆச்சாரியரும் அந்த இயற்கை காட்சிகளையெல்லாம் வர்ணித்து இங்கே வந்திருக்கக்கூடிய அடியவர்களுடைய வேண்டுதலை நீ செவிசாய்த்து அவர்களுக்கு அருள வேண்டும் என்று கூறியே நாளை தொடங்குவார். அந்த சுப்பிரபாதத்தில் மகாலட்சுமி பிராட்டியாரினுடைய சிறப்பியல்புகளை சொல்லி, அவள் கருணையே வடிவானவளாக வாத்சல்யம் என்றழைக்கப்படும் குணத்தின் இருப்பிடமாக விளங்குகிறாள். அவளை மார்பிலே தாங்கியிருப்பதால் தான் உன்னிடம் இப்படி குறைவற்ற கருணை விளங்குகிறது. அவளோடு கூடி எங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று வைணவ நெறியின் சிறப்பாக ஸ்ரீ என்றழைக்கப்படும் மகாலட்சுமி பிராட்டியாரை முன்னிட்டு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லும் வழக்கத்தையும் இதிலேயே அவர் பின்பற்றி வர பார்க்கிறோம். திருமலையிலே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மை பொருந்திய சுப்பிரபாதத்தை வெகுஜன மக்களிடம் கொண்டு சேர்த்த சிறப்பு திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தார்களுடைய பெருமுயற்சியால் ஆனது. கவிக்குயில், பாரத ரத்னா, கர்நாடக சங்கீத தன்மையையும் இந்தியாவின் ஒப்புயர்வற்ற கலாச்சார சிறப்பையும் உலகெங்கிலும் ஒலிக்கச் செய்து ஐநா சபை வரையிலும் கொண்டு சென்ற MS சுபலட்சுமி அம்மையார் மூலமாக இந்த சுப்பிரபாதத்தை அங்கே கோயிலிலே இருப்பவர்கள் என்ன ஸ்வரத்தில் ஓதுவார்களோ அதே ஸ்வரத்தில் சுத்தமாக ஓதி அதையும் உலகெங்கிலும் பரவும்படியாக செய்தார்கள். இன்று வரையிலும் முன்பே கூறியது போல் பல லட்சம் குடும்பங்களிலும் காலை பொழுது சுப்பிரபாதத்தோடு விடியும் சிறப்பை பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் மங்களம் நிறைந்திருக்க வேண்டும் என்பதையே அடிப்படை எண்ணமாக கொண்டு இயங்கக்கூடிய கோயில் கலைகளில் காலை வேளையில் மங்கள நாதமாக நாதஸ்வரமும் வேத ஒலியும் அதோடு கூடி இறைவனை பள்ளி உணர்த்தக்கூடிய சுப்பிரபாத ஒலியும் தவறாது எல்லா ஆலயங்களிலும் இடம்பெறுவதை பார்க்க முடிகிறது. இத்தனை வரலாற்று சிறப்பு கொண்டு 500 ஆண்டுகளாக திருமலையிலே ஓதப்படும் இந்த வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம், அதை இயற்றிய பிரதிவாதி பயங்கரம் அண்ணன் என்றழைக்கப்படும் வைணவ ஆச்சாரியரையும் அவருக்கு ஆச்சாரியராக விளங்கிய ராமானுஜரின் மறு அவதாரமான மணவாள மாமணிகளுடைய சிறப்பையும் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.